சரி, நாம செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்று எங்களுக்கு இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த அதிகாரத்துல பற்பல காரியங்களின் மூலமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒவ்வொரு வசனமும் ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் இந்த மக்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி தருபடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் இந்த நேரத்துல தடையின்றி நாங்கள் இந்த பாடம் எடுக்க கிருபத்தாரும், அதே போல வருகிறவர்களும் சீக்கிரமாய் வரவும் அவர்களை நினைவுபடுத்தவும் ஆண்டவரே வந்து பங்கு பெறவும் நீர் கிருபத்தாரும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So good evening everyone. நாம இந்த நாள்ல 13ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எபிரேயர் நிருபத்துல 13ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு 13ஆம் அதிகாரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் அது பாசிட்டிவ் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து ஒரு 10 குறிப்புகளில 10 முக்கியமான அம்சங்களின் மூலமாக இந்த 13ஆம் அதிகாரத்துல அதை ஆக்கியோன் குறிப்பிட்டிருக்கிறார். அதை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த 10 முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அடிப்படையா இது எல்லா 10மே எதை சுற்றி இருக்குன்னு சொன்னா அன்பு. அன்பை, கிறிஸ்தவ அன்பு, அதை சுற்றியதாக இந்த 10 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவ பாசிட்டிவ் கிறிஸ்டியன் லைஃப் வாழ, ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அடிப்படையா நமக்கு தேவை அன்பு. தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு உண்மையான ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த முதல் 10 ஃபீச்சர்ஸ்ல அந்த முதல் 3 ஃபீச்சர்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பை சுற்றி இருக்கு. சகோதர அன்பு, பிறருக்கு காட்டுகிற அன்பு, கட்டப்பட்டவர்களுக்கு காட்டப்படுகிற அன்பு. கட்டப்பட்டவர்கள்னு சொல்லும் போது அது 2 விதமா குறிக்கப்படும். பிரிசனர்ஸ், மற்ற கட்டுகளில் இருப்பவர்கள். சோ அந்த விதமாக அவர்களுக்கு நாம் காட்டும் அன்பு. 4வது மேரிட்டல் ஃபிடலிட்டி. இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறவர் பிராக்டிக்கல் லைஃப், பாசிட்டிவ் லைஃப் எப்படி வாழணும், பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் கொடுக்கறதுனால கிறிஸ்தவ குடும்பங்களில எப்படி அன்பு, கட்டுப்பாடு, கற்பு இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்றார். அதுல அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்டா என்ன சொல்றாருன்னா, திருப்தி, கண்டென்ட்மெண்ட், திருப்தி அடைதல், போதும் என்ற மனது. 6வதாக அவர் சொல்வது உறுதியாய் இருப்பது. நம்முடைய விசுவாசத்துல, அன்பில, இன்னும் பரிசுத்தத்துல, நம்முடைய எல்லா ஒப்படைப்புகளிலும் தீர்மானங்களிலும் நாம் உறுதியாய் இருப்பது. 7வது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்துல வாழ்ந்தாலும் நாம் சாட்சியாய் உலகத்தாரோடு நாம் இருந்தோமானாலும் நம்முடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்டதுன்னா தனிமையான வாழ்க்கை அல்ல, ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டட் லைஃப். அதை குறித்து பார்க்கிறோம். 8வதாக தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம்னாலே தியாகம்தான். கிறிஸ்தவத்துக்கு அடையாளமே தியாகம். எதையுமே நம்ம தியாகம். நாம
காணிக்கை கொடுப்பதும் தியாகம், தியாகத்தோடு காணிக்கை தரணும். நாம துதிப்பதும், நாம சாட்சியாயிருப்பதும், நாம பாவத்தை விட்டு வருவதும், எல்லா காரியத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு தியாகம் இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவத்தை மையமாய் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவை. அந்த சிலுவை தான் தியாகத்தின் அடையாளம். அதனால தியாகம் என்பது ஒரு மையப்பொருள் கிறிஸ்தவ வாழ்வில். 9வது ஒப்படைப்பு, சப்மிஷன். கமிஷன், கமிஷன் இல்ல, கமிட்டட். சப்மிஷன் அதாவது கமிட்டட் லைஃப், ஒரு கீழ்ப்படிந்த லைஃப், ஒரு ஒப்பு கொடுக்கிற வாழ்வு. அதுல எதுனாலும் இந்த காரியங்கள் அதுல முக்கியமா இருக்கும். நாம் எடுக்கிற தீர்மானங்களில, நம்முடைய வாழ்க்கை முறைமைகள்ல இது முக்கியமா இருக்கும். 10வதாக கடவுளின் வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, ஆளுமை, ஆளுகை, இதையெல்லாம் இல்லாம நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இந்த காரியங்களை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த முதல் 3 காரியங்கள் நான் தான் சொன்னேன், இந்த முதல் 3மே அடிப்படை அன்பை குறித்தது. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் சகோதர சிநேகத்தை, 2வது பிறரை உபசரிப்பது, பிறரை கிட்ட அன்பு செலுத்துவது, 3வது கட்டப்பட்டவர்கள்கிட்ட காட்டுகிற அன்பு. இப்போ இதை நம்ம விவரமா பார்க்கும்போது எந்த கிறிஸ்தவ உறவுக்குமே அடிப்படை அன்புன்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல இந்த 1ஆம் வசனத்துல பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க வார்த்தை அன்பிற்கு பிலியா, பிலியோஸ் அப்படிங்கிற அன்பு, அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ்ல அன்புக்கு லவ்ன்ற ஒரே வார்த்தை தான். நீங்க ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்றதும் ஐ லவ் ஐஸ்கிரீம் சொல்ல முடியும். இன்னொருத்தர மகனை பிடிக்கும்னு சொன்னா ஐ லவ் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பொருளை பிடிக்குது, ஒரு இந்த கான்செப்ட் பிடிக்குதுனாலும் ஐ லவ். எல்லாத்துக்குமே அதே காமன் வேர்ட் லவ், லவ் அப்படின்னு தான் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் அதே வார்த்தையா இருக்கு. ஆனா கிரேக்க பதத்துல அன்பை 4 விதமாக சொல்றாங்க. ஒன்று ஸ்டோர்ஜ், ஸ்டோர்டு லவ், STORGE, ஸ்டோர்கே, ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லவ், தட் இஸ் a love shown to the children, parental love. பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு காண்பிக்கிறதும், சில்ட்ரன் பேரண்ட்ஸ்க்கு காண்பிக்கிற அந்த லவ், அதுதான் ஸ்டோர்கே, ஸ்டோர்ஜ் லவ். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவுகள், அந்த செக்ஷுவல் லவ், அதுக்கு இரோஸ் அப்படின்னு பெயர். 3வதாக சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதர சிநேகம், அதுக்கு பெயர் பிலியோஸ். அந்த ரூட் வேர்டு பிலியா. கடைசியா இருக்கக்கூடிய அன்பு தியாகம் சொன்ன, சிலுவையிலே காட்டுகிற நம் ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பிற்கு யூஸ் பண்ற வேர்டு அகாப்பே, அகாப்பே லவ். தியாகத்தோடு சாக்ரிஃபிஷியலா காண்பிக்கப்படுகிற அன்புக்கு பேர் அகாப்பே லவ். சோ இங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை 13ஆம் அதிகாரம் 1 வசனத்துல காட்டப்படுகிற அந்த வசனம், அந்த வார்த்தை பிலியோஸ்ங்கிற வார்த்தை. ஸோ இட் இஸ் லவ் ஷோன் பை கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அல்லது கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். அதுல காண்பிக்கப்படுகிற ஒரு பிரதர்லி ஃப்ரெண்ட்ஷிப்பும் அஃபெக்ஷன், அதுதான் நாம பிலியோ அப்படின்னு சொல்றோம். இதை நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே மாற்றம்தான் பார்க்க முடியும். மற்றவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஐக்கியமும் இருக்காது. அந்த ஐக்கியம் அந்த மாதிரி அவங்க சேர்ந்து இருக்கிற நேரங்களில பல சமயங்களில போட்டிகள், பொறாமைகள் இப்படிதான் இருக்கும். ஆனா கிறிஸ்தவ மக்கள் சேர்ந்து இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் பார்ப்போம்.
அதுல அன்பு முக்கியமா இருக்கும். அது தொடர்ந்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்ததுனால நம்ம இந்த வேதத்துல நிறைய வசனங்களை இது குறித்து பார்க்கிறோம். இப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதுவும் சொல்லுது, be kindly affectionate to one another with brotherly love. அந்த சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதுலயும் you are taught by God to love one another. நம்ம ஒருவரை ஒருவர் சிநேகிக்க கிறிஸ்துவே நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யூ இன்க்ரீஸ் மோர் அண்ட் மோர், இன்னும் அதிகமாய் பெருகுங்கள் என்று சொல்லி நம்ம நிறைய வசனங்கள் இருக்கு இந்த மாதிரி சகோதர அன்பு, சகோதர சிநேகத்தை குறித்து. 2 பேதுரு 1:7 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, காட்லினஸ்க்கு ஈக்குவலா பிரதர்லி கைண்ட்னஸ். காட்லினஸ் எப்படி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழறது, ஒரு சகோதர அன்பு ஈக்குவேட் பண்ணி அங்க பாக்குறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா, லவ் ஒன் another fervently with a pure heart. சுத்த மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் சிநேகியுங்கள். ஸோ இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த கிறிஸ்தவ வாழ்வுல கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சகோதர சிநேகம். இப்படி ஒரு கிறிஸ்டியன் லவ், இந்த ஃபெலோஷிப், சகோதர சிநேகம் இருக்கிற இடங்கள்ல உபசரிப்பு இருக்கும். உபசரிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில அது மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதாவது என்னன்னு பார்க்கிறோம்னா, முன்பின் தெரியாதவர்களை உபசரிக்கிறது. இப்ப நமக்கு நாமே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நாமே சொந்தக்காரங்க, அவங்கள உபசரிக்கிறது இல்ல, முன்பின் தெரியாதவர்களை உபசரிக்கிறது கிறிஸ்தவர்களுடைய ஒரு வழக்கமா இருந்தது அன்றைய நாட்களில. ஏன்னு சொன்னா, அன்றைய நாட்களில இன்றைக்கு இருக்கிற மாதிரி தங்கும் விடுதிகள் இல்லை. ஒரு டிராவலர்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தங்குறதுக்கு அப்படி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இன்ஸ் நிறைய இல்லை. அதனால தெரிந்த சகோதரர் வீடுகள்ல, விசுவாசிகள் வீடுகள்ல தான் அவங்க போய் தங்குவாங்க. அப்ப அந்த விசுவாசிகள் அவர்களை ஏற்றுக்கொண்டு உபசரிப்பார்கள். இந்த விதம் அது ஒரு ஊழியமாக, அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் அன்றைக்கும் இருந்தது. இன்றும் பலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம நிறைய வீடுகள்ல ஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடுகள் இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லி கிறிஸ்டியன் சில்ட்ரன் ஹூ நீட்ஸ் கைடன்ஸ், கவுன்சிலிங், இல்லை தங்கி அவங்க ஒரு நம்ம தகுந்த ஒரு மென்டர்ஸ் கிட்ட தங்குறதுக்கு, கிறிஸ்டியன் நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில தங்குறதுக்கு அப்படின்லாம் இன்னைக்கும் அப்படி வீடுகள்ல ஏற்றுக்கொள்கிற அநேகர் உண்டு. வித் ஆல் த ரிஸ்க்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் டுடே, இன்றைக்கு அது மாதிரி எல்லாம் செய்யும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நாம் ஆண்டவரை நம்பின பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த மாதிரி வந்த அந்நியரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஆபிரகாம் வந்து தேவதூதர்களை போல ஆண்டவரையே அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தியை அவருக்கு சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல நம்ம இந்த நிறைய நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், நிறைய மனோவா, அப்புறம் கிதியோன், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி அந்நியரை ஏற்றுக்கொள்ளும் போது தூதர்களை ஏற்றுக்கொண்டதாக நாம பார்க்கிறோம். அதே போல நமக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்திலிருந்து நாம பார்க்கும்போது அங்க நாம ஆண்டவரே சொல்றாரு, நான் அந்நியனா இருந்தேன், நீர் என்னை சேர்த்து கொண்டீர்கள், நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், இப்படி நல்லா நாம பார்க்கிறோம். ஸோ பை
being courteous, by showing hospitality, we can always be fulfilling God's command. ஏன்னு சொன்னா அவர் 40ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி செய்யாததுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த 25ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு செய்தியை அங்க வாசிக்கிறோம். ஸோ we are commanded to show Christian hospitality to even strangers, relatives-க்கு, friends-க்கு, அதெல்லாம் apart from that, to the strangers. It could be to missionaries, ministers, யாருக்குனாலும் நம்ம அந்த மாதிரி செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அடுத்ததா மூன்றாவது வசனத்தை பற்றி எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னா, கட்டப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அந்த அன்பு எப்படி இருக்கணுமா, நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இப்ப அதாவது அவங்க இருக்கிற சிச்சுவேஷனை நாமும் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நாம அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா நாம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க பார்க்கும்போதுதான் அன்பு செலுத்த முடியும் அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இங்க 2 வகையான கட்டப்படுறதுன்னு சொன்னேன். ஒன்று ரியல் பிரிசன், இம்ப்ரிசன்ட் பீப்புள். ஃபார் வாட் ரீசன் நமக்கு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவங்கள அந்த அந்த சூழ்நிலையில, அந்த நிலைமையில நாம அவர்களுக்கு அன்பை காட்டுவது மிக அவசியம். அதுதான் நம்ம பி செப்பரேட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. அது உலகம் அவங்களை எப்படி பார்க்கும்னு சொன்னா, அவங்க அவங்க கட்டாயம் தண்டிக்கப்படணும், அவங்க இப்படித்தான், அவங்களுக்கு நல்லா வேணும், இந்த தண்டனை அவங்களுக்கு வேணும், அப்படிதான் உலகம் சொல்லும். ஆனா நாம எப்படி அவங்கள பார்க்கணும்னு சொன்னா, அந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கும் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த நம்மை அழைக்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. So we must approach them with a sympathetic heart. That is what is expected from us. So இதுல நம்மளுடைய சகோதர சிநேகம் அவர்களுக்கு செல்லும். அது மாதிரி இன்னொரு கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை என்னன்னு சொன்னா, அவங்களுடைய மனநிலைமை. இன்றைக்கு உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல அநேகர் இப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுக்கு பலவிதமான பழக்கத்தினால் ஏற்படுகிற கட்டுகள், நம்பிக்கையினால் ஏற்படுகிற கட்டுகள், வறுமையினால் நேரிடுகிற கட்டுகள், துன்பத்தினால் ஏற்படுகிற கட்டுகள், வியாதியினால் ஏற்படுகிற கட்டுகள், இந்த மாதிரி பல they have lot of bondages and blocks. இதனால they are not able to be free, they are not able to be normal. அந்த மாதிரி மக்களை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அன்போடு அவர்களை ஆறுதல் படுத்தி ஏற்ற வசனங்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்களை மற்ற சமுதாயத்தினரை போல நாமும் அவர்களை என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்கவோ ஒதுக்கவோ அவர்களை தள்ளி வைக்கவோ கூடாது. நமக்கு அதுதான் அவர் நம்மகிட்ட முக்கியமா எதிர்பார்க்கிறது. நம்ம தீங்கு அனுபவிக்கிறவர்களை நாம நினைத்து கொள்ளணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களை நாம அவங்க பாரத்தை நாம் சுமக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அவங்களோடு கூட அவங்களுக்கு தோள் கொடுத்து அவங்களுக்கு அவங்க கஷ்டங்களை கேட்கறதே ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க வெளிப்படுத்தி மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு they don't have fellowship, they don't have friends.
அந்த மாதிரி மக்கள் கிட்ட நாம போய் அவங்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இதன் மூலமா நம்ம கர்த்தருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறதாய் அது இருக்கும். ரோமர் 12:15 என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஸோ இட் இஸ் அ bounden duty for a Christian to share one's joy as well as one's sorrow. ஜாய் ஷேர் பண்றதை விட சாரோவை ஷேர் பண்றது மிக மிக அவசியம். அது அதிக பிரயோஜனமாய் அவர்களுக்கு இருக்கும். அப்படியாக நாம என்ன செய்யறோம்னா, கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு நாம சுவிசேஷத்தை சொல்லுவதும், இன்னைக்கு நிறைய ஜெயில் மினிஸ்ட்ரி நடக்குது. ஆனா முன்றைய நாட்கள்ல நடந்த மாதிரி இப்ப நடக்க முடியல. ஏன்னு சொன்னா டியூ டு சோ வெரி மெனி ரீசன்ஸ். ஆனா நம்ம ஜெபிக்கலாம். இது மாதிரி இதுலயும் செய்கிற மக்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்ட்ரியில they are trying to help the first time offenders. முதல் முறையாக அறியாமையிலேயோ இல்ல அறிந்தோ தவறு செய்த ஜெயிலில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு தனி அவர்களுக்கு என்று ஒரு தனி ஒரு இல்லம் மாதிரி கட்டி, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி ஒரு இடம் கட்டப்பட்டு, அந்த இடத்துல அவர்களுக்கு சில டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற பையன்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி யங் யூத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ரெண்டுமே இருக்கு ஈக்குவலா. அவங்க சமுதாயத்திலேயே போனாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நம்பி யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்துல குடும்பத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிற பேர் நிறைய இருக்காங்க. அதுல அந்த மினிஸ்ட்ரி செய்யற அவர் சொன்னாரு, ஒரு அந்த மாதிரி ஒரு பையனை அவனை ஜெயில அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அவன் நல்ல சுவிசேஷன் எல்லாம் சொல்லி அவனுக்கு தைரியம் மூட்டி, தம்பி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அவனை வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த வாரம் அவனை போய் வீட்டுக்கு பார்க்க போகும்போது அவனை கேள்விப்பட்டாராம், அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸாலேயே கொல்லப்பட்டான்னு சொல்லி. ஏன்னா இவன் இப்ப திருந்திட்டான். இவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக இவன் திருந்திட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு அவனை கூப்பிட்டப்போ இவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவன் நண்பர்களை எங்க இவன் காட்டி கொடுத்துருவானோ, இவனே நமக்கு எதிரியா மாறிடுவான்னு சொல்லி அவனுடைய நண்பர்களே அவனை கொண்டுட்டாங்க. தட் ஒன்லி மேட் ஹிம் டு ஸ்டார்ட் a project for them. அது அந்த மாதிரி they are just beginning. ஸோ அந்த மினிஸ்ட்ரி அப்படி நடக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவை இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு. நம்முடைய காரியம் அந்த மாதிரி தேவையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை நாமே நேர்ல போய் செய்ய முடிந்தால் செய்யலாம், செய்ய முடியாட்டியா அவர்களை எல்லாம் ஜெபத்துல தாங்கலாம். ஏன்னா இவர்களை நான் நான் சிறையில் இருந்தே நீங்கள் என்னை கண்டீர்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப கேட்டாங்களே, நீங்க எப்போ போய் அங்க சிறையில இருந்தீங்க, நாங்க எப்போ உங்களை பார்த்தோன்னு. இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்றீங்களோ அது எனக்கே செய்தீங்கன்னு சொல்றாரு. ஸோ வாட் எவர் வி குட் டூ வி ஆர் ஆஸ்க்ட் டு டூ. அதுதான் இந்த 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற காரியம். நமக்கு அப்ப ஜெபிக்க எவ்வளவு காரியங்கள் உண்டு இல்ல. நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், எப்படி இத்தனை நேரம் ஜெபிக்கிறது அப்படிலாம் நம்ம சிலர் கேட்கிறோம்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நேரமே பத்தாது. நம்ம நிறைய காரியங்களுக்காக நாம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதையும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் மேரிட்டல் ஃபிடலிட்டி. அப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாவத்துக்கு கடுமையான தண்டனை உண்டுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து நாம இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அதாவது மேரிட் லைஃபுக்கும் ஃபேமிலியையும் கிறிஸ்தவத்துல கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு உயர்ந்த
நிலைமையில அதை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை அறியாம நிறைய பேர் குடும்ப வாழ்வை வந்து சீர்குலைய செய்யறாங்க. குடும்ப வாழ்வை அலட்சியமா குடும்ப வாழ்வை நடத்துறாங்க. பட் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருப்போம். ஏன்னா கர்த்தர் அதை மிக உன்னதமான ஒரு இடத்துல, அது ஒரு பொறுப்புல அதை வைத்திருக்கிறார். சாங்ஸ் ஆஃப் சாலமன், அதாவது உன்னத பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். இந்த மேரிட்டல் செக்ஸுக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ் உண்டு. ஒன்னு, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பிளஷர். இது கர்த்தர் அமைத்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நாம ஞாபகத்துல வைக்கணும். ஸோ அந்த நோக்கத்தை நாம் அப்படி பரிசுத்தப்படுத்தி அந்த நோக்கத்தோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு சமுதாயத்திலேயே என்ன பார்க்கிறோம்னா, அதுல அந்த செக்ஸுங்கிற அந்த ஒரு இதுலயே பலவிதமான பயங்கரமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஃபார்னிகேட்டர்ஸ் ஆர் வேசித்தனம் அப்படின்னு சொல்லும்போது, பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் ஹேவிங் செக்ஸ், அதாவது செக்ஸ் அவுட்சைட் த மேரேஜ் கமிட்மெண்ட். ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்குள்ளாக ஆகாத மக்கள் செய்யக்கூடிய செக்ஷுவல் தவறு, அது வந்து ஃபார்னிகேஷன் அப்படின்னு பார்க்கிறோம், வேசித்தனம் என்று பார்க்கிறோம். விபசாரம் என்பது ஆஃப்டர் த கமிட்மெண்ட் டு ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் த மேரேஜ் vows, அதுல செய்யப்படக்கூடிய அவுட்சைட் செய்யப்படக்கூடிய தவறுகள். இதான் முக்கியமா அந்த 2, ஃபார்னிகேஷன் அண்ட் அடல்ட்ரி. நிறைய சமயம் அது என்ன அப்படிங்கிற வித்தியாசம் ரொம்ப தெரியாம இருக்கும். அதனால அதை நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா என்ன நம்ம இதுல முக்கியமானது பார்க்கிறோம்னு சொன்னா, கர்த்தர் இதை ரொம்ப சீரியஸா அதை டீல் பண்றாருங்கிறது மாத்திரம் நாம இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இதுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் தண்டிக்கிறார் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில பார்த்தோமானால், அவர்களுடைய சரீரத்திலேயே அவர்களுக்கு சில ரோகங்களை, நோய்களை அனுமதிக்கிறார். அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வசனங்களில நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அதே போல இப்ப வாசித்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலையும் நாம அவர் அக்கினியிலும் கந்தக கடலிலும் தள்ளுவார்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சாலமோன் ராஜா அவரை போல ஒரு ஞானி இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி நாம வேதத்துல வாசிச்சோம். ஆனா அந்த சாலமன் ராஜாவே கடைசி நாட்கள்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல பார்வோனின் குமாரத்திகளை நேசித்தாரு. அப்புறம் மோவாபிய பெண்கள், அம்மோனிய பெண்கள், ஏதோமிய பெண்கள், சீதோனிய பெண்கள், ஏத்திய ஸ்திரீகள், இவர்களை எல்லாம் யாரெல்லாம் கர்த்தர் வந்து இவர்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கணும், துரத்தணும் சொன்னாரு, அந்த பெண்களையே இவர் வந்து திருமணம் செய்தார் என்று, ஆசை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் இவ்வளவு சீரியஸா இது பண்றாருன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல இந்த சாலமனை குறித்து வாசிக்கிறோம். அந்த 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். See, the drifting away, மூவிங் அவே ஃப்ரம் காட், ஃபோக்கஸ் மாறிடுது. அந்த ஃபோக்கஸ அந்த காரியங்கள் மாற்றிடுது. அது என்ன, இது இந்த மாதிரி தவறு எல்லாம் என்ன எதுனால? பிசாசுனால தானே. அது அப்படியே அதை அவங்கள மாற்றிடுது, கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து. அப்போ எல்லா தவறான காரியங்களும் அவர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. அதனால இந்த 2 பாவமும் சரீரத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா இது 2ஐயுமே அவர் வந்து ரொம்ப சீரியஸா தண்டிக்கிறாருன்னு சொல்லி நாம பாக்குறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம், இவங்க இந்த விதமான பாவங்கள் வந்து தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். நாம ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம், நிறைய பேர் இந்த சரீரத்துக்கு முக்கியம் கொடுக்கறது இல்ல, ஆத்மா மாத்திரம்தான், ஆவி மாத்திரம்தான்னு சொல்லிடுறத பாக்குறோம். ஆனா நம்ம சரீரத்தையும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு
ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால இந்த காரியத்தை குறித்து அவர் கொஞ்சம் சீரியஸா இந்த இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அதே போல these are all in this chapter. Again and again I want to remind you, he talks about the features of a practical Christian life, positive Christian life, a successful Christian life. அதனால இந்த காரியங்களை எல்லாம் அவர் முக்கியப்படுத்தி இது வேதத்துல வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பண ஆசை, கண்டென்ட்மெண்ட், திருப்தி. நம்ம தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம்ல, இந்த எலெக்ஷன்ல எந்த காரியங்களிலும் எந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா பதவி என்ன என்ன உலகத்துல என்னன்னாலும் சரி, பண ஆசை அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். நான் இப்போ ரீசெண்டா 2 days 3 daysக்கு முன்னால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு மெசேஜ். அது என்னன்னா, ஃப்ரம் 3 important person, அதாவது ஒரு இன்ஃபோசிஸ் அவர் நாராயணசாமி, இந்த இந்த பணக்காரரான இந்த அதானி குரூப், அந்த முகேஷ் அம்பானி அவரு, மூன்றாவதாக அந்த குல்கர்னின்னு சொல்லி இன்னொரு பெரிய ஐடி சிஇஓ அவரு, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஆப் வந்து என்னன்னு சொன்னா, நம்முடைய இதுல பேங்க் அக்கௌண்ட்ல இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல 22,000 இருக்கணும், இவ்வளவுதான். 22,000 இருந்தா போதும். இந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டா யூ கேன், அவர் அட்வர்டைஸ் அந்த அம்பானியே பேசுறாரு, அவர் 3 பேரும் பேசுனாங்க. இதுக்கு பிராண்ட் மாஸ்டர் வந்து அமிதாப் பச்சன். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இந்த பேங்க்ல இந்த அமௌண்ட் இருந்தா போதும், யூ கேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப். மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க நினைக்காத அளவுக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. இது ஒரு நம்ம சுலபமாய் பணக்காரர்களாய் ஆகுவதற்கு ஒரு வழி. இந்தியர்களாகிய நாம் சுலபமாய் பணக்காரர்கள் ஆகுவதற்கு ஒரு சிறந்த வழின்னு சொல்லி அவங்க 3 பேரும் இத மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த நடிகரும் அதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்டா சொல்றாரு, பப்ளிசைஸ் பண்றாரு. பாருங்க, சுலபமாய் பணம் சேர்க்கிறது, அதிகமாய் பணம் சேர்க்கிறது, உழைக்காம பணம் சேர்க்கிறது, இதெல்லாம் யாருடைய ஐடியா? பிசாசு மாதிரியே வராது. இவங்க மூலமா எல்லாம் வந்து நாங்க அவ்வளவு சுலபமா அவங்க பேசுறாங்க, அவ்வளவு அழகா பேசுறாங்க. they speak in English, such good English, ஹிந்தி, அவ்வளவு நீட்டா அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்போ எனிபடி சீயிங் தட் வுட் லைக் டு ட்ரை. யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, போதும் என்று எண்ணுங்கள். போதுங்கிற மனதுதான் சிறந்த பக்திக்கான ஆதாயம், தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குது. நமக்கு இல்லாத எந்த பணமும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நாம் உழைக்காத, நமக்கென்று கர்த்தர் தராத எந்த பணமுமே ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, நம்ம முட்டாள்கள்னு நினைப்பாங்க. தீஸ் பீப்புள் ஆர் ரியல் ஃபூல்ஸ். எவ்வளவு சுலபமா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடன் இருக்கு, பிரச்சனை இருக்குது, நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. எனக்கு அது வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இன்னும் முன்னேறணும், இப்படியெல்லாம் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு பணம் வேணும், இதுக்கெல்லாம் லோன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக இப்படி சுலபமா பணம் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமா அதை சால்வ் பண்ணிடலாம்ல அப்படின்னு யோசிக்க முடியும். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி வர்றதுல எல்லாம் நமக்கு என்ன இருக்காதான், ஆசீர்வாதமே இருக்காது. இதுல என்ன ஆயிரும்னு சொன்னா, இந்த பொருள் ஆசை முதல்ல ஒரு சின்னதா வரும். இது நாம என்ன செஞ்சிரும்னா, நம்ம இருதயத்தை அதற்கு பழக்கிரும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய அப்படிங்கிற வார்த்தை வாசிக்கிறோம். அப்போ அந்த இருதயம் என்ன ஆயிருது, இந்த பொருள் ஆசைக்கு பழகி போயிருது. இந்த பொருள் ஆசை நிமித்தமாக
வேதத்துல அழிந்து போன அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா ஆகான், ஏயாசி, அனனியா, சப்பீர் ஸ்பாட் டெத், யூதாஸ், இவங்க எல்லாருடைய முடிவுகளையும் நாம பார்க்கிறோம் இல்லையா? இந்த பொருளாசை ஒரு பேராசையாய் மாறிவிடும். பொருளாசையா இருக்கும், அது என்ன ஆகும்னா பேராசையாய் மாறிவிடும். அதனாலதான் இயேசு சுவாமியே லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, இதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அந்த பேராசை திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு எதிரான ஒரு காரியம். அதனாலதான் உலகம் என்ன சொல்ல தெரியுமா, இது இதுதான் உன்னுடைய ஆம்பிஷனா இருக்கணும். இப்படி நான் பணம் சேர்த்து பெரிதாகிறது, வளர்றது. அந்த அதானி அவங்களெல்லாம் பாருங்களேன், எத்தனை கோடிகளை சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் வச்சு என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கோடிக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. நன்மையான காரியங்கள் எதுவுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாவற்றையும் தங்களுக்காகவே அவர்கள் வீடுகளை கட்டி ஒரு அதையும் வாசிச்சேன், 16 ஃப்ளோர்ஸ் அவங்களுடைய வீடு. இதுல ஏதோ ஒரு ஃப்ளோர்ல கார்கிய வச்சுட்டு வைஃபுக்கு ஃபோன் பண்ணி கீ கேளுன்னா இந்த 16 ஃப்ளோர்ல எந்த ஃப்ளோர்ல போய் தேடுறது பாருங்க. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களது. So it is so different from Christians life. So we have to be steadfast in our beliefs and our life style and system. கிறிஸ்தவ டிசிப்ளின் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை முறைமை நம்ம இடத்துல இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நாம இதை வளர்த்தனோம்னா தான் நாம இதுல வளர முடியும், நாம அப்படி உறுதியா இருக்க முடியும். So once again it is our duty to instill these things into our children. இல்லைன்னா வர காலத்துல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ்க்கு அவங்களால தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கு இதுல ஏன் இதை செய்யக்கூடாதுன்னே அவங்களுக்கு தெரியாது. They won't know when we say this is not correct. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்டையோ இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்டையோ நம்ம இதை சொன்னோம்னா அது பெரிய ஆர்கியூமெண்ட்ல தான் முடியும். ஈஸியா பணம் சம்பாதிச்சு என்னோட ஆஸ்பிரேஷன் டிசையர் எங்க அப்பா அம்மாவில செய்ய முடியாது. நான் விரும்புற காரியத்தை அவங்க விரும்புறதே நம்ம குடும்பத்துக்கு மீறியதா தான் விரும்புவாங்க. அவங்க ஃபேமிலி லெவல் என்னன்னே தெரியாம அதுக்கு மீறினது தான் அவங்களுடைய ஆசையா இருக்கும். அந்த ஆசையை அச்சீவ் பண்றது எனக்கு இது மூலமா ஈஸியா இருக்குல்லன்னு கேட்பாங்க. See, that is how the world is pulling them, but we should really be steadfast in our belief system and instill this in our youngsters. So it is desire for more and more. அதான் covetousness. நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அதனாலதான் அவர் அந்த இடத்துல பாருங்க, அந்த 5ஆம் வசனத்துல பண ஆசைய பேசிட்டு அவர் இந்த வாக்கு தத்துவத்தை அங்க போய் சொல்றாரு பாருங்க. அந்த இட்ஸ் ஆல் ரிட்டன் பை ஹோலி ஸ்பிரிட் வி பிலீவ் இல்லையா? அப்போ அந்த கண்டினியூட்டியா அந்த இடத்துல அவன் ஏன் அந்த இடத்துல அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாருன்னா, நான் இருக்கேன் உன்னை விட்டு விலகாம, நான் உனக்கு போதும் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்துவத்தை அந்த இடத்துல அவர் சொல்றார். நீ என்னை விட்டு நீ எதுக்கு, நான் இருக்கும்போது நீ எதற்காக நீ கவலைப்படுற, எதுக்காக நீ இப்படி அப்படியும் ஆசைப்படுற போகிற அப்படிங்கிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பொருளாசைக்காரனோடும் விக்கிரகாராதனைக்காரனோடும் கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க பேசுவாங்க, அவங்க அவங்களுடைய டாக் டயலாக்ஸ் எல்லாமே எதை பற்றி இருக்கும்? இது எப்படி போட்டு இப்படி வாங்கணும், அதை எப்படி போட்டு அப்படி வாங்கணும், நீங்க என்ன செய்றீங்க, நீங்க இதை எப்படி செஞ்சிருக்கீங்களா, இதுதான் அவங்களுடைய பேச்சா இருக்கும்ல. அப்ப அவங்களோட நம்ம போய் இருந்தோம்னா நம்முடைய ஸ்டாண்டர்டு கரப்ட் ஆயிரும். அதனாலதான் அது கூட கூடாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல நாம வாசிக்கிறோம். பவுல் அவருக்கு அந்த மக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. அதனாலதான் அவர் அந்த இடத்துல அப்படி அவர் சொல்றாரு. So any material thing will not give us the satisfaction.
யாரு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் எவ்வளவு திரளான ஆஸ்தியா இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி அவர் 12ஆம் அதிகாரத்துல, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதனால நம்ம எதையும் கொண்டு வந்தது இல்ல, எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. அதனால நம்ம இங்க வாழும்போது நம்ம ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, கண்டென்ட்மெண்ட், லைஃப் வித் கண்டென்ட்மெண்ட், அது கொடுக்கிற சந்தோஷம் சமாதானத்தை வேற எதுவும் கொடுக்காது. எனக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு அதாவது வே பேக் இன் 80s அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய சிஸ்டர்லாம் ஸ்டேட்ஸ்ல இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து வரும்போது ஒரு 12 கேரட் டைமண்ட் பெண்டன்ட் அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்துட்டு அவங்க வீட்லயும் வைக்க முடியல, கழுத்துலயும் போட முடியல. அவங்க படாத பாடு, என்னால தூங்க முடியல, நிம்மதியா தூங்க முடியல. எனக்கு என்ன செய்யறதே தெரியல. அது பேங்க்ல போய் வைக்கிறதுக்குள்ள, அதை எடுத்துட்டு போறதுக்குள்ள எனக்கு அவ்வளவு பிரச்சனை. இப்படி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னு சொன்னா பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, திருப்தியை கொடுக்காது, தொல்லையை தான் கொடுக்கும். அதனால பணமே வேண்டான்னு சொல்லல. அதுதான் நீதிமொழிகள்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, எனக்கு நிறைய கொடுத்து ஆண்டவரே நானு உம்மை விட்டு தூரமா போகாமலும், எனக்கு தரித்திரத்தை கொடுத்து ஐயோ ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லாமலும் எனக்கு போதுமான அளவை கொடுங்க சாமின்னு கேட்கிறாரு. அதுதான் நாமும் அப்படிதான் கேட்கணும். கண்டென்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீப்புள் வித் ப்ரையாரிட்டிஸ் செட். நமக்கு எது முக்கியம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், all these things are to be set with the guidance of the Holy Spirit. நம்மால செய்ய முடியாது. with the guidance of the Holy Spirit. இதுல மெட்டீரியல் திங்ஸ் ஆர் நாட் இன் த லிஸ்ட். நீங்க நல்லா பார்க்கலாம், இன்னைக்கு மால்ஸ் எல்லாம் எவ்வளவு மால்ஸ் வந்துருச்சு. நம்ம அந்த மால்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு பை ஒன்லி வாட் யூ வாண்ட் டு பை, நீங்க நான் போறதுக்கு முன்னாலாம் குறிப்பா நான் இந்த 2-3 ஐட்டம்ஸை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுவோம். இங்கேயே நாங்க பேசிட்டு இதுதான் வாங்க போறோம், இதெல்லாம் செய்ய போறோம்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். ஆனா எல்லா கடைக்குள்ளேயும் போவோம். சம்டைம்ஸ் சர்டன் திங்ஸ் வுட் பி மோர் எசென்ஷியல். நமக்கு இது திரும்பி வாங்க மாட்டோம்னு நினைப்போம். ஸோ இப்போ நம்ம 4000 rupeesக்கு தான் பர்ச்சேஸ்ன்னு பட்ஜெட்டாக இருந்தால் சம்டைம்ஸ் இட் மே go to 5000. பட் we see many people going beyond their list. பார்க்கறதெல்லாம் வாங்குறது, ஏன்னா எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும், எல்லாமே அவசியமாகவும் தெரியும். That is consumerism, and that is the greatest tool what Satan has today. So இதுக்காக நமக்கு பணம் வேணுமா? Now these people have risen up. இந்த பண முதலைகள் இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் இனி வரும் நாட்கள்ல பெரிய பெரிய காரியங்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்ல எல்லாம் கிறிஸ்தவர்கள் எப்படி ஸ்டெடியா இருக்கிறது, அதுக்குதான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இப்படி அதை குறித்து ஞாபகப்படுத்துறார் நமக்கு. ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் இருதயத்தை வைக்காதே. சங்கீதம் 62:10. ஐஸ்வர்யம் விருத்தியாகும், ஆனா அதன் மேல் உன்னை இருதயத்தை வைக்காதே. ஏன்னா நமக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றது என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஐஸ்வர்யம் தேவையா இருக்கலாம், உனக்கு அது அந்த நேரத்துல ஒரு அது இல்லாம உனக்கு முடியாதுங்கிற ஒரு நிலைமையா இருக்கலாம். ஆனா நான் அந்த நேரத்துல உனக்கு உதவி செய்வேன். எத்தனையோ பேர் சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்கிருந்து தெரியாத ஒரு இடத்துல இருந்து, எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு உதவிகள் வரும். இல்ல நமக்கு வர வேண்டிய காரியங்கள் அந்த நேரத்துல அது கைகூடி வரும். இப்படி எப்படியாவது நடக்கும். எந்த ஒரு விதத்துல கர்த்தர் சரி, அதான் வசனம் சொல்லுது இல்லையா, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளங்கள் நிரப்பப்படும். கர்த்தர் அழகா செய்வார். ஏன்னா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த விசுவாசம், அந்த 11ஆம் அதிகாரத்துல சொன்ன வலியுறுத்தப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதியாய் நாம் பற்றி கொண்டு இந்த வாழ்க்கைய நாம வாழ அழைக்கப்படுகிறோம். இப்ப 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா,
தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 7ஆம் வசனமும் என்ன முக்கியத்துவப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, godly leadership. We are so blessed to have godly leadership. And maybe our next immediate generation may have some leaders in our lifetime. But in the future, godly leadership, we must raise people. Our duty is to raise the second line leaders. Raise பண்ண இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதானே. செகண்ட் லைன் லீடர்ஸ் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள். There's no one to competent enough to rule. So இதுதான். அதனால இன்னைக்கு நமக்கு நமக்கு இருக்கிற லீடர்ஸ்க்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி சொல்லணும். அதே போல எப்படி இவ்வளவு நமக்கு லீடர்ஸ் தேவையோ அதே மாதிரி நமக்கு ஃபாலோவர்ஸும் தேவை. We need godly leaders and we need godly followers. So அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கத்தான் முடியும். நாம அப்படி இருக்கணும். நம்ம இருக்கிற நம்ம சர்க்கிள்ல நாம அப்படி இருக்கணும். அதே சமயத்துல மற்ற எல்லா இடங்களுக்காகவும், சபைக்காக, சமுதாயத்துக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக எல்லாம் நாம ஜெபிக்கணும். That we must have such godly leaders. ஏன்னு சொன்னா 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கு. இங்கேயும் 10ஆம் அதிகாரத்துல மாத்திரம்தான் இந்த புத்தகத்துல இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கு. அது ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ அவருடைய இம்யூட்டபிலிட்டி, அவருடைய மாறாத தன்மை நமக்கு நல்லா தெரியும். இதுல வசனங்களை நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா மோசே முதல்ல என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 90, 1, 2ல அவர் சொல்றாரு, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர்னு மோசே சொன்னார். சரி, அது மோசே ரொம்ப 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 நாளைக்கு முன்னால. அப்புறம் தாவீது சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லைன்னு சொல்லி சங்கீதம் 102:27 சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? இயேசுவின் காலத்துல அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா தீர்க்கதரிசி கர்த்தரை பற்றி சொல்றாரு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவானுக்கு அவர் சொன்னது, நானே ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். சோ நம்முடைய கர்த்தர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியால அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது எவ்வளவு உண்மை. பிரச்சனை இருக்கு, ப்ராப்ளம் இல்லைல்ல, ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு நாமே எதுவும் முயற்சிக்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் மாறாதவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு அருமையான வசனங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இந்த 3ஆவதாக 7, 8, 9 அந்த 9வது வசனம் என்னத்தை வலியுறுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, பல காரியங்கள் இருக்கு. ஆனா இங்க முக்கியமா அவங்க சொல்லியிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு முறைகளை குறித்து. ஏன்னா அன்னைக்கு அது ரொம்ப ப்ரிவலண்டா இருந்திருக்கு. உணவு முறைகளை குறித்து, டயட்ரி ரெகுலேஷன்ஸ் குறித்து அங்க நாம வாசிக்கிறோம். அதாவது அனித்தியமான போதனைகளால் அலைப்புண்டு. ஏன்னா அன்னைக்கு இதை குறித்து போதனைகள் இருந்திருக்கு, ஃபால்ஸ் டாக்டரின்ஸ்.
போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. போஜன பதார்த்தங்களால இல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. அதுல முயற்சி அடைகிறவர்கள் பலன் அடையவில்லையே. இன்னொரு இடத்துல கொலோசியர்ல அதுலக்கு முயற்சி செய்யறவங்க சரீரத்துக்கு தான் பிரயோஜனமா இருக்கும், ஆத்மாவுக்கோ ஆவிக்கோ அது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுத்தலையே. போஜன பதார்த்தம், இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் நமக்கு சரீரத்தை ரெகுலேட் பண்றதுக்கு உதவி செய்யும், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் அது பிரயோஜனப்படுத்தாது. ஆனா இந்த ஃபால்ஸ் டாக்டர்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அதை செய்தோமானால் நமக்கு மூன்றும் நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த யோகாக்கெல்லாம் நிறைய நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த மாதம் 21ஆம் தேதி யோகா டே. நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அது எல்லாவற்றையும் பாதிக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ பட் ஹியர் வாட் த ரைட்டர் சேஸ் இஸ், it would not benefit spiritually. They may be spiritual, but are only shadows. And only shadows. So வசனத்துக்கு மிஞ்சி நாம நடக்க முயற்சிக்க கூடாது. ஏன்னா அந்நாட்கள்ல இப்ப தவறான போதனைகள் நிறைய உண்டு. விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்துறது, இந்த காலங்களில ஞான ஸ்நானத்தை முக்கியப்படுத்துறது, இப்படி பல விதங்கள்ல பல முக்கியத்துவத்தை கொடுத்து சுவிசேஷத்தை விட்டு விலகி போகிற காரியங்கள் உண்டு. அதனால அது அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுதான் இந்த இடத்துல அடிப்படையா அவர் சொல்லுகிற காரியம். நம்முடைய இருதயம் பலப்படணும்னு சொன்னா அது வசனத்தினாலும் கிருபையினாலும் தான். சரீரத்துல நாம சாப்பிடுகிற உணவினாலே அல்ல. இருதயம்னா ஐ மீன் த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். இங்க நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் அவர் பீயிங். அது நமக்கு ஒன்லி த்ரூ. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்ன, புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது புசிப்பினாலையும் குடிப்பினாலையும் வர்றதில்ல. அது நமக்கு எப்படி வருது, நமக்கு ரோம 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்பதை நாம தெளிவா வாசிக்கிறோம். சரி, இப்போ நம்ம 10ஆம் வசனத்துக்கு வருவோம். 10ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இது முக்கியமா இதை என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 10, 11 கொஞ்சம் அடுத்ததுக்கு போலாம். 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 10ஆம் வசனத்துல நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க, நாக்கியோன் என்ன சொல்ல வராரு. அந்நாட்களில பலிகள் இடும்போது நமக்கு 3 பகுதிகள் இருந்தது ஆசரிப்பு கூடாரத்துல. ஆசரிப்பு கூடார அந்த முறைமை வருவதற்கு முன்பாகவே நோவா அவங்க எல்லாருமே காயின்ல இருந்து ஆபேல்ல இருந்து நம்ம பலி செலுத்தினதுக்கும் அவங்க ஒரு பலி பீடத்தை கட்டினதாகவும் நம்ம பாக்குறோம். ஒரு மேடை கட்டினாங்க, அப்புறம் அதுல வச்சாங்க, அது மாதிரி. அப்போ இந்த பலி செலுத்துறதும் இந்த பலிபீடமும் அன்றையில இருந்தே அந்த கான்செப்ட் அவங்களுக்குள்ள கர்த்தர் ஆதாமுக்கே சொல்லி கொடுத்திருப்பாருன்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அநேக நாட்கள் பேசி கொண்டிருந்ததுல இதையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருப்பார். சோ இந்த பலிபீடம் கட்டப்பட்டு அந்த பலி செலுத்துறாங்க. அந்த யூதர்கள் முறைமைப்படி, இஸ்ரேல் முறைமைப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பலிகள் உண்டு. அதுல போதன பலி, நிவாரண பலி, இப்படி நிறைய பலிகள் உண்டு. மற்ற பலிகளில் எல்லாம் அவங்க செலுத்தும் போது ஆசாரியர்கள் அதுல இருந்து ஒரு பங்கை எடுத்து அவர்கள் சாப்பிடலாம். ஆனா பாவ நிவாரண பலின்னு அவங்க செலுத்தும் போது அதுல எதையுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் தகனிப்பார்கள், எரிச்சிருவாங்க. சிலதை பலி பீடத்தின் மேல எரிப்பாங்க, சிலதை வெளியே கொண்டு போய் எரிப்பாங்க. 16ஆம் வசனத்துல சொல்றது போல. அதுக்கு அப்புறம் வரலாம். இந்த பலி பீடத்துல அவங்க எதையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த புது உடன்படிக்கையில நாம ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம், நமக்கு அவருடைய பலியை நாம் நினைவு கூறும்போது, நம்முடைய பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பலி பீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை, ஆசாரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கு எல்லாமே அவர் தான். பலி பீடமும் அவரே,
பலி செலுத்தும் ஆசாரியனும் அவரே, பலியும் அவரே. அதனால நமக்கு நம்முடைய காலத்துல என்ன நாம அவருடைய நினைவு கூர்ந்து, அவருடைய பலியை நினைவு கூர்ந்து, இந்த புது உடன்படிக்கையின் நாட்களில நாம என்ன செய்யறோம்னா, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உட்கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் மத்திய 26ஆம் அதிகாரம் 26 வசனத்துல, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இதுல பானம் பண்ணுங்கள், இதை புசியுங்கள்னு சொல்லி நம்ம அங்க அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ யோவான் 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே 6ஆம் வசனம், 54ஆம் வசனம், 55ஆம் வசனம், 56ஆம் வசனம், இதுல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அடுத்ததா வர்றது நிலைத்திருக்கிறது. என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்படி ஒரு நிலையான வாழ்வு, அவரோடு கூட வாழ்கிற வாழ்வு, abiding in Jesus Christ, living in steadfastness, அதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, அந்த உறுதி, அந்த ஸ்லாக்கியம், இது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆசாரியனுக்கு கூட இல்லை. பாவ நிவாரண பலிய ஆசாரியன் கூட சாப்பிட முடியாது. ஆனா நமக்கு பலியான இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்கு தந்து, நமக்காய் அதை பிற்கப்பட்டு, நாம் அதை உட்கொள்ளும்படி, அதன் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அதற்கு அடையாளமாக நமக்கு இந்த ஸ்லாக்கியங்களை அவர் தந்திருக்கிறதை நாம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இதுதான் நாம இந்த வசனத்துல இது வரைக்கும் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் வரைக்கும் இதை நாம பார்க்கிறோம். இன்னும் அடுத்த வசனங்களை அடுத்த ஸ்டடியில பார்க்கலாம். அடுத்தது ரன் த்ரூ பண்ணிடணும். ஏன்னா இந்த 13ஆம் அதிகாரத்தை முடித்து நான் உங்களை சஜஷன்ஸ் கேட்டேன். உங்களில் நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்டே பண்ணல. ஆனா ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, யோவானுடைய எபிசில்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது முடிச்சிட்டோம்னா நம்ம யோவானின் நிருபங்களை, அந்த 3 நிருபங்களை நாம பார்க்கலாம். அன்பின் சீஷன் ஆகிய யோவானுடைய அந்த 3 நிருபங்களை நாம தொடர்ந்து பார்ப்போம். ஆனா நம்ம இந்த அதிகாரத்தை அடுத்த ஸ்டடியில எப்படியாவது முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த 10 வருஷங்களை நாம தியானித்திருக்கோம். சரி, ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக, வேதத்துல நான் வாசிக்கிறேன் அருமையான வசனங்களுக்காக. நீர் மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர், எங்களை விட்டு விலகாத ஆண்டவராய் இருக்கிறீர், எங்களை கைவிடாத ஆண்டவராய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக முன்னின்று காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் பலியானவர் நீரே, பலி பீடமானவர் நீரே, எங்க ஆசாரியரும் நீரே, எங்களுக்கு எல்லாம் நீரே சுவாமி. நீர் இவ்வளவாய் இருக்கும்போது எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே, சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான சகல தேவைகளையும் எங்களுக்கென்று செய்து முடிக்கிற ஆண்டவரே தேவனாய் இருக்கிறது. எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன் நீர்தான் சுவாமி. எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர் நீர்தான் சுவாமி. எங்களுக்கு எதிரிகள் உண்டு, எங்களுக்கு போராட்டம் உண்டு, எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனா எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர் நீரே சுவாமி. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். அருமையா இந்த 10 வசனங்களின் மூலமாக இன்னும் ஒரு விசை கூட உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீர். இன்னும் ஒரு விசை கூட எங்க விசுவாசத்தை நீர் உயிர் பூட்டினீர். இன்னும் ஒரு விசை கூட ஒரு பிராக்டிக்கலா there is no use just believing you Lord, just trust, we have to show it in our actions Lord. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அதை வெளிப்படுத்தணும். எங்களை நீர் உப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீர், எங்களை வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீர். ஆனா ஒருவேளை வெளிச்சம் ஒரு மாதிரி அப்டிராக்டா இருக்கலாம், ஆனா உப்பு it has to dissolve itself, it has to take part. அப்பதான் அதோடைய சுவை கிடைக்கும் சுவாமி. அப்படி அந்த விதமாக நாங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, சமுதாயத்துல, சபையில, குடும்பங்களில இன்னும் ஒரு படி எடுத்து வைத்து
ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு பாசிட்டிவ் கிறிஸ்டியன் லைஃப் வாழ எங்களை பார்க்குறவங்களுக்கு, மற்றவர்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடணும். அவங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் போயிடணும். அவங்களுக்கு இருக்கிற கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் தீந்துடணும் சுவாமி. நாங்க சொல்லி செய்யணும்னு இல்லை ஆண்டவரே, உங்க வாழ்க்கைய பார்த்து அவங்க புரிந்து கொள்ளணும் சுவாமி. அந்த விதமாய் வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறீர். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு நோக்கம் இருக்கு, அப்படி ஒரு தேவை இருக்கு. அதை இன்னும் நாங்க அதிகரிக்கணும்ன்றதை இந்த நாளில நாங்க உணர்ந்து கொள்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு வந்த மக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வர முடியாத மக்களை அடுத்த ஸ்டடியில அழைத்து வரும் சுவாமி. தேவைகளை எல்லாம் சந்தியும், தடைகளை எல்லாம் நீக்கி போறோம். வசனத்தை தியானிக்கிறது ஆண்டவரே அவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஸ்லாக்கியம் சுவாமி. ஒரு அருமையான நேரம். எவ்வளவோ காரியங்களை இதன் மூலமாக இந்த 1 மணி நேரத்துல நாங்க அச்சீவ் பண்ணிடலாம். 24 மணி நேரத்துல எத்தனை நேரம் நீங்க ஆண்டவருக்காக செலவழிச்சீங்க அப்படின்னு ஒரு 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 அக்கவுண்ட் எடுக்கும்போது 1 hour I spent in meditating God's word அப்படின்னு பல சமயங்கள மற்ற நேரங்களை சொல்லும்போது இந்த நேரத்தை அப்படியாய் நாம் செலவழிக்க முடியும் சுவாமி. ஆண்டவரே, இப்படி நிறைய காரியங்களை நம்ம இதன் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். உதவி செய்யுங்க சுவாமி. எல்லாருக்கும் அந்த ஞாபகத்தை தாங்க. அழைச்சிட்டு வாங்க. பயன்பெற கிருபத்தாங்க. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. Thanks for joining. Thank you, Annie. Thank you, Thank you, ma'am. Thank you, ma'am. God bless you. God bless you. God bless you.